ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நமக்கு ஒரு கதை சொல்றேன். கதையோட ஹெட்டிங் சாரிங். ஒரு கடை வாசல்ல பீச் ஓரத்துல மீன் கடை இருந்துச்சாம். அங்க எல்லாரும் மீன்லாம் சாப்பிட்டு தான் அந்த எலும்பு கறி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுவாங்க. 3 நாய் அதுக்கு பக்கத்துல குட்டி போட்டு வளர்ந்துச்சான். அதுல ஒரு நாய் மட்டும் அது மட்டும் தான் சாப்பிடுவேன்னு ஓடி போய் அங்கே அது மட்டும் நின்று எல்லாத்தையும் கடிக்கும். கடிச்சு விரட்டுமா, கடிச்சு விரட்டுமா, விரட்டிக்கிட்டே சாப்பிடுமா. யாருக்குமே ஷேர் பண்ணாதான். அது மிச்சம் 2 நாய் இருக்குல்ல, அதுங்களுக்கு ரொம்ப பசிக்குமா, முடியவே முடியாத அதுங்களால. மறுநாள் மறுபடியும் அதே போல பல்னு குறைச்சிக்கிட்டே இருந்துச்சான். குறைச்சிக்கிட்டே இருந்தோன்னே மீன்லாம் போட்டாங்களாம். எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டு பத்து தூங்கிச்சான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு காக்கா பறந்து வந்து நாயண்ணா நாயண்ணான்னு கூப்பிட்டுச்சான். யாரு அதுன்னு திரும்பி பார்த்தாராம். காக்காண்ணா அப்படின்னு சொன்னாங்களாம். நான் கேட்க என்ன வேணாம் அப்படின்னு கேட்டுதான். இல்லை நாயண்ணா, நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன் தினமும். நீங்கள் எந்த மீன் எலும்பு எது போட்டாலும் நீங்கள் மட்டுமே ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்களே, மற்றவங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அது ஏன் இஷ்டம், ஏன் விருப்பம், என்னையால் மாட்டிக்க முடியும் இது அப்படின்னு சொல்லிச்சான். இல்லைண்ணா, இல்லை நான் என்ன, நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பு. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்களேன். நாங்கள் ஒரு இடத்துல சோறு போட்டு தண்ணி வச்சாங்கன்னா நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். நாங்கள் பறந்து போய் அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எல்லாருக்குமே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பங்கு போட்டு நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுச்சான். அப்படிலாம் என்னையால் இருக்க முடியாது, ஏன் நான் மட்டும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சேன். இல்லைன்னா நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. என்னன்னா, நீங்கள் நாளைக்கு முதல்ல மீன் சாப்பிட்டு எலும்பு போடுறத நீங்கள் சாப்பிடுங்க. அந்த மீனை 2ஆவதாக போடுவாங்களே, அதை மற்றவங்கள சாப்பிட வைங்க. அதை போல பங்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே நன்றி சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், யோசிச்சு கூட பாருங்கன்னு சொன்னிச்சு. அந்த காக்கா பறந்து போயிடுச்சான், மரத்து மேலே உட்காந்துச்சான். இந்த நாயும் யோசிச்சு தான் அது மாட்டி தான் அதுக்கு ஞாபகம் வந்துச்சான். ஒரு காக்கா நம்ம காக்காவோட பெரிய ஆளு, ஆனால் ஒரு காக்கா நம்மளுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு நம்ம இருந்துட்டோமே, அப்போ இன்னைக்கு நம்ம அப்படியே செய்வோம் அந்த காக்கா சொன்ன அப்படின்னு சொன்னிச்சான். ஒரு கடைக்காரர் ஒருத்தர் உட்காண்டாரு, மீன் சாப்பிட்டான். ஒரு மீன் இங்கே போட்டாலும் அந்த காக்கா என்ன சொன்னிச்சு, முதல்ல போடுறத நம்ம சாப்பிட சொன்னிச்சான். ஆனால் நம்ம முதல்ல போடுறத அவன் சாப்பிட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி, டேய் இங்கே வாடா இதை சாப்பிட சொன்னிச்சான். நீ கடிச்சிருவேன் நான் வந்த அப்போ அப்படின்னு சொன்னிச்சான். சத்தியமா நான் கடிக்க மாட்டேன், இங்கே வாடான்னு சொன்னிச்சான். அது சொன்னிச்சான், நீ கடிச்சிருவேன், எனக்கு பயமா இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் போட்ட சாப்பிடு, 2ஆவதா போடுறது வேணா நான் சாப்பிடுவேன்னு சொன்னிச்சான். சரின்னு போய் இந்த நாய்க்கு ஃபர்ஸ்ட் போட்டு சாப்பிட்டுச்சான். 2ஆவதா ஒரு மீன் போட்டாங்களாம். அது பயந்துட்டே வந்து சாப்பிட்டுச்சான். நீ ஒன்றும் பயப்படாத, நான் கடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுச்சான். 3, 4, 5, 6ன்னு போட எல்லா நாய்களுக்கும் ஷேர் பண்ணி பங்கு போட்டு சாப்பிட்டோன்னே எல்லாருக்குமே வயிறு ரொம்பிச்சான். எல்லா நாய்களுமே இந்த நாய்க்கு நன்றி, எங்களுக்கு சாப்பாடு போட்டு எங்களோட வயிறை ஃபுல் பண்ணதுக்கு நன்றின்னு சொன்னிச்சான். இனிமேல் நீங்கள் அப்படியெல்லாம் சொல்ல வேணாம், நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம்னு ஒற்றுமையாக இருந்தாங்க. மேலே இருந்து அந்த காக்கா பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். காக்கா நன்றின்னு அந்த நாய் இங்கே சொன்னிச்சான்.
அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு அந்த காக்கா அங்கேருந்தே சொல்லிச்சான். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும். எக்ஸாம்பிள், குழந்தைங்களோட விளையாட்டு சாமான்களே பார்த்துக்கோங்க. ஒரு 2 பேர் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் அந்த கார் எடுத்தானா, எனக்கு தான் அந்த கார் வேணும்னு ஒருத்தன் அவனை சொல்லுவான். அப்போது நான் கொடுக்க மாட்டேன், இது என்னோட கார்னு சண்டை போடுவாங்க. அதை போல் சண்டை போடாமல் இருக்க தான் ஷேர் பண்ணணும். சரி நீ விளையாண்டுட்டு கொடு, அதை சொல்லலாம்ல. அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கலாம். நம்ம அதை எடுத்தோமா, அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துக்கு அப்படியே தூத்துங்க. பாய் பாய்.